வணக்கம். இதற்கு முன் நாம் வெளியிட்ட காணொளியில் காங்கிரஸ் ஸ்டாலினிடம் 75 சீட் கேட்டதாக நமக்கு கிடைத்த தகவலை பார்த்தோம். இப்போது கதை இன்னமும் கொஞ்சம் சீரியஸ் ஆகி இருக்கிறது. காங்கிரஸ் சும்மா சீட் கேட்கவில்லை, அவர்களிடம் ஒரு பிளான் பி. அந்த பிளானின் பெயர்தான் ஆபரேஷன் விஜய் 2026. டெல்லியில் இருந்து தமிழ்நாடு லாபி செய்யும் ஒருவரிடம் இருந்து ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அவரது கூற்றின்படி விஜய் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் குறிவைக்கவில்லை, அவர் ஒரு சவுத் இந்தியன் மெகா டீல் போட தயாராகிவிட்டார். என்ன டீல்? அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாடு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீல் இதுதான். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இந்த மூன்றையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவது. இது தொடர்பாக ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன் இருதரப்பின் இரண்டாம் நிலை தலைவர்கள் டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டனர். டீல் இதுதான். தமிழ்நாட்டில் விஜய் முதல்வர் வேட்பாளர், கேரளா, புதுச்சேரியில் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர். விஜய்க்கு கேரளாவில் இருக்கும் மாஸ் பற்றி நமக்கே தெரியும். அங்கே மலையாள சூப்பர் ஸ்டார்களுக்கு இணையாக ஓப்பனிங் விஜய்க்கு உண்டு. புதுச்சேரியிலும் அதே கதைதான். அதனால் விஜய்க்கு புதுச்சேரியில் தமது அடுத்த மக்கள் சந்திப்பை நடத்த போகிறார். அது ஒரு வெள்ளோட்டம். சரி, இந்த தகவல் உண்மையா அல்லது வதந்தியா? இதை உறுதிப்படுத்துவது போல சில சம்பவங்கள் நடக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி விஜயின் தந்தை எஸ் சந்திரசேகரை சந்தித்து பேசியிருக்கிறார். எங்கே? ஒரு நிச்சயதார்த்த விழாவில். திருவாரூரில் நடந்த காங்கிரஸ் பிரமுகர் வீட்டு விசேஷத்தில் எஸ்ஐயும் திருச்சி வேலுசாமியும் ஒரே காரில் பயணம் செய்திருக்கிறார்கள். காரில் என்ன பேசியிருப்பார்கள்? விஜய் படம் நல்லா ஓடுதான்றா? கண்டிப்பாக இல்லை. அரசியல் பேசியிருப்பார்கள், கூட்டணி பேசியிருப்பார்கள். திருச்சி வேலுசாமி சாதாரண ஆள் இல்லை. அவர் காங்கிரசின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர். அவர் எஸ்ஐசியுடன் நெருக்கம் காட்டுவது ஸ்டாலினுக்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்கும். ஏற்கனவே ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை வீட்டில் சந்தித்து பேசினார். அவர் விஜயிடம் ஒரு லிஸ்ட் கொடுத்தாராம். எங்களுக்கு இந்த 75 தொகுதிகள் வேண்டும், நீங்கள் ஓகே சொன்னா நாங்கள் உங்க பக்கம் என்று பிரவீன் டீல் பேசினாராம். இதை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மறுத்தார். எங்களுக்கு தெரியாது என்றார். ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையுமா? திமுகவில் இருக்கும் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இப்போது பிரவீன் சக்கரவர்த்தி மீது கட்டப்பில் இருக்கின்றார்களாம். இவரை நம்ம கூட்டணியை குழப்புகிறார் என்று ஸ்டாலினிடம் புகார் வாசிக்கின்றார்கள். ஆனால் ராகுல் காந்தி அமைதியாக இருக்கிறார். அவருக்கு தேவை 2029 பிரதமர் பதவி. அதற்கு தென்னிந்தியா முழுமையாக கை கொடுக்க வேண்டும். திமுக மட்டும் போதாது, விஜயும் தேவை என்று அவர் கணக்கு போடுகிறாரோ? விஜய் தனது விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு தர தயார் என்று ஓப்பனாக சொல்லிவிட்டார். இது காங்கிரசுக்கு அல்வா சாப்பிடுவது போல. திமுகவிடம் கெஞ்சி கூத்தாடினாலும் மந்திரி பதவி கிடைக்காது. ஆனால் விஜயிடம் கேட்காமலே கிடைக்கும் போல இருக்கு. அதனால் தான் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் நாமல் பேசாம விஜய் பக்கம் போயிடலாம் என்று முணுமுணுக்கின்றார்கள். இப்போது சொல்லுங்கள், இது வெறும் வதந்தியா அல்லது 2026 நிஜமா? அடுத்ததாக மதுரைக்கு வருவோம். அதை பார்ப்பதற்கு முன் நமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பரங்குன்றம் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்று. அங்கே இப்போது ஒரு மத சர்ச்சை தமிழக ரீதியில் பேசப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு அருகில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த அமைப்புகள் கேட்கின்றன. இது காலம் காலமாக நடக்கும் ஒரு வழக்கம் என்கின்றார்கள். ஆனால் இதை எதிர்த்து சிலர் கோர்ட்டுக்கு போனார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் திமுக அரசு அதை செயல்படுத்த தயங்குகின்றது. ஏன்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று பயப்படுகிறதா? இங்குதான் பாஜகவின் ராஜா என்ட்ரி கொடுக்கிறார். அவர் கேட்கும் கேள்வி அதிரடியாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறினால் என்ன தவறு? அடேங்கப்பா, இது பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் வில்லங்கமாகவும் மாறலாம். வட இந்தியாவில் ராமர் கோயில் கட்டியது போல தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை மாற்றப் போகிறார்களா? ராஜா சும்மா விடவில்லை. கருணாநிதி இறந்தப்போ மெரினாவில் இடம் வேணும் என்று கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட் சொன்னதும் எடப்பாடி பெருந்தன்மையா இடம் கொடுத்தாரு. நீங்க ஏன் கோர்ட் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இது திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. கோர்ட் உத்தரவை அமல்படுத்தினால் சிறுபான்மையினர் ஓட்டு போகுமா? அமல்படுத்தாவிட்டால் இந்துக்கள் ஓட்டு போகுமா? திமுக இப்போது செக்மேட் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ராஜா இன்னொரு குண்டையும் தூக்கி போடுகிறார். திருச்செந்தூரில் 300 கோடி திருப்பணி முறைகேடு நடந்திருக்கு. பழனி மாநாட்டிலே கணக்கு காட்டல சேகர் பாபுவை திருடன் என்று சொல்லலாமா? அமைச்சரையே திருடன் என்று சொல்லும் அளவுக்கு பாஜகவின் டோன் மாறி இருக்கின்றது. இது 2026 தேர்தலுக்கான இந்துத்துவ அஜெண்டாவா?
இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு ஜோசியம் சொல்லி இருக்கிறார். தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக தூங்குறவங்க எல்லாம் எழுந்து வருவாங்க. யாரை சொல்கிறார்? எடப்பாடியா. பாஜக எங்களை மிரட்டல, அவங்க நட்பு ரீதியா தான் பேசுறாங்கன்னு தினகரன் சான்றிதழ் கொடுக்கிறார். அப்போ ஓபிஎஸ் தினகரன் பாஜக எல்லாம் ஒரே டீம் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட். அதிமுகவின் சீனியர் செங்கோட்டையன், அவர் 53 வருஷம் கட்சியில் இருந்தவர். அவரை வெளியே அனுப்பினா எடப்பாடி நிம்மதியா தூங்க முடியுமா? செங்கோட்டையன் சும்மா போகவில்லை. அவர் தேனி மாதிரி சுறுசுறுப்பானவர். அவர் கோபத்தில் போகவில்லை, நிதானமாக ஜோசித்து தான் போயிருக்கிறார் என்கிறார் தினகரன். இதன் அர்த்தம் என்ன? அதிமுகவில் இருக்கும் அதிருப்தியாளர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல விஜய் பக்கம் நகர்கிறார்களா? அதை தினகரன் விரும்புகிறாரா? எடப்பாடி பழனிசாமி பொது தனித்து விடப்படுகிறாரா? ஒரு பக்கம் பாஜக கூட்டணி நெருக்குகிறது, இன்னொரு பக்கம் விஜய் ஓட்டு வங்கியை உடைக்கின்றார். இப்போது தமிழக அரசியல் களம் 3 முனைகளில் அனல் பறக்கிறது. முனை 1 திமுக வெர்சஸ் காங்கிரஸ் சீட் சண்டை அண்ட் விஜய் ஃபேக்டர். முனை 2 திருப்பரங்குன்றம் இந்துத்துவ அரசியல். முனை 3 அதிமுக உட்கட்சி பூசல் ஓபிஎஸ் தினகரன் அண்ட் விஜய். இந்த ஆட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறார்கள்? ராகுல் காந்தி விஜயை சந்தித்தால் அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். மாற்றம் என்று சொல்பவர்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் ஸ்டாலின் சும்மா இருப்பாரா? அவரிடம் சில அஸ்திரங்கள் இருக்கும். இப்போது ஓபிஎஸ் நிலைமைதான் பாவம். தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார். தொண்டர்கள் எல்லாம் தலைவாண்டு கத்தினாங்க. அடுத்த நாளே இல்ல நான் சும்மா சொன்னேன் என்று பல்ட்டி அடிச்சிட்டார். இப்படியே மாத்தி மாத்தி பேசினால் இருக்கிற 4 தொண்டரும் விஜயகாந்த் கட்சிக்கு ஓடி போயிடுவார். அரசியலில் கன்சிஸ்டன்சி முக்கியம். ஜெயலலிதா எப்படி இருந்தார்? முடிவு செஞ்சா நிச்சயம் செய்வேன், பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன், அது கட் அண்ட் ரைட். அந்த தைரியம் ஓபிஎஸ் இடம் மிஸ்ஸிங். அமித்ஷா ஒரு போன் போட்டால் இவர் டெல்லிக்கு ஓடுகிறார். டெல்லியில் பனி பெஞ்சா தேனியில் இவர் தும்முகிறார். இவரை நம்பி தொண்டர்கள் எப்படி போவார்கள்? மறுபக்கத்தில் நம்ம மலை இருக்காரே, அந்த அண்ணாமலையும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறார் போல. திராவிட கட்சிகளை வேண்டாம் என்று சொன்னார். இப்போது அதிமுகவின் ஒரு பிரிவை சேர்க்க பார்க்கிறார். அரசியல்னா இதெல்லாம் சகஜமப்பா. சரி, புதுச்சேரி கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என்பதுதான் இப்போது ஹாட் டாபிக். மேடை இல்லாமல் மைக் பிடித்து கூட்டத்திற்கு நடுவே நின்று பேச போவதாக சொல்கிறார்கள். அப்படி பேசினால் அது எம்ஜிஆர் பாணி. எம்ஜிஆர் காரில் போகும்போது திடீரென்று இறங்கி டீ கடையில் மக்களிடம் பேசுவார். விஜய் அந்த பழைய மேஜிக்கை மீண்டும் கொண்டு வர பார்க்கிறாரா? அப்படி நடந்தால் அது இளைஞர்களை மட்டுமல்ல வயதானவர்களையும் கவரும். பரவாயில்லையே, தம்பி நம்ம கூட வந்து நிக்குதே என்று பாட்டிமார்கள் உருகி விடுவார்கள். இது திமுக அதிமுக இரண்டுக்குமே ஒரு எச்சரிக்கை மணி. வெறும் மேடை பேச்சுகள் இனி எடுபடாது. களத்தில் இறங்க வேண்டும். ஸ்டாலின் அதை செய்கிறார். மக்களிடம் செல்வோம் என்று அமைச்சர்களை விரட்டுகிறார். ஆனால் அதிமுக எடப்பாடி சேலத்தில் உட்கார்ந்து அறிக்கை விடுகிறார். ஓபிஎஸ் டெல்லியில் சுற்றுகிறார். களத்தை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கே கோட்டை. சரி, யார் இங்கே கேம் சேஞ்சர்? திருவாரூர் தேரை கட்டை போட்டு திருப்பது போல யாராவது தமிழக அரசியலையும் திருப்ப வேண்டுமே. அந்த கட்டை யாரிடம் உள்ளது? அரசியலில் டைமிங் தான் முக்கியம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று காத்திருந்தே ஒரு தலைமுறைக்கு வயதாகிவிட்டது. 90களின் ரஜினி அண்ணாமலை சைக்கிளில் வருவார் என்று சொன்னாங்க. இப்ப அடுத்த தலைமுறை அண்ணாமலையே பட்டை தீட்டிட்டு வந்துட்டாரு. ஆனால் விஜய் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் என்றி கொடுத்திருக்கிறார். 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் பற்றியது அல்ல, அது தலைமுறை மாற்றம் பற்றியது. கருணாநிதி ஜெயலலிதா என்ற 2 இமயங்கள் இல்லாத களம் இது. ஸ்டாலின் தன்னை நிரூபித்து விட்டார். எடப்பாடி போராடுகிறார். இப்போது விஜய். புதுச்சேரி கூட்டத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது தமிழக அரசியலின் போக்கையே மாற்றலாம். அவர் மேடை இல்லாமல் மக்களுடன் நடக்கும்போது ஒருவேளை யாராவது ஒரு சாமானியர் அவரிடம் விஜய் சார் என்னை பையனுக்கு வேலை இல்லை என்று கேட்டால் விஜய் அதற்கு என்ன பதில் சொல்வார்? ஆட்சியில் அமர்ந்தால் செய்வேன் என்று சொல்வாரா, அல்லது அந்த இடத்திலேயே ஏதாவது தீர்வை சொல்வாரா? இந்த இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையில் நடந்த போது மக்களிடம் கிடைத்த வரவேற்பு விஜய்க்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா, சுவாரஸ்யமாக இருக்கா? அப்படி நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி-நாடு அரசியல் என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.